அடுத்த சில நாட்களுக்கு மீண்டும் கனமழை பெய்யக்கூடும் என்ற தகவல் நிலைமையை மேலும் சிக்கலாக்கியது. வெள்ளப்பகுதிகளிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் உத்தரகண்ட் மாநிலத்தின் தலைநகர் டேராடூன் அனுப்பப்பட்டதால் அவர்களை சந்திக்க புறப்பட்டனர் நமது செய்தியாளர்கள். இயற்கை சீற்றத்தின் விளைவுகளை கண்ட வண்ணம் டேராடூனை அடைந்தபோது மீண்டும் இரவாகிவிட்டது. டேராடூன் வந்தடைந்த நமது குழுவுக்கு 24ஆம் தேதி காலை பெய்த மழை பெரும் சவாலாக அமைந்தது. மீட்பு பணிக்காக பயன்படுத்தப்பட்ட ஹெலிகாப்டர்கள் டேராடூன் விமான தளத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டன. இதையடுத்து அங்கிருந்து செய்தி சேகரிக்கும் பணி தொடங்கியது. ஒன்று கங்கோத்ரி வேலி, ஒன்று கேதார்நாத் வேலி, ஒன்று பத்ரிநாத் வேலி. And I was lucky कि I could go to all these 3 valleys. இந்த 3 வேலியிலும் நான் போய் ஃப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ கங்கோத்ரி வேலியில் அவ்வளோ பெரிய டேமேஜ் இல்லை. அண்ட் வெதர் வாஸ் ஜென்ரலி எல்லா நாளும் கிளியராக தான் இருந்தது. மேக்ஸிமம் டேமேஜ் வந்து கேதார்நாத் வேலியில் தான். கேதார்நாத் வேலி பிகாஸ் இந்த ஒரு மலை சைடு அப்படியே லேண்ட்ஸ்லைட் ஆகிடுச்சு. அதனால ரோடெல்லாம் நிறைய, நாட் 1 or 2 places பட் நியூமரஸ் பிளேசஸ் அந்த ரோடே அப்படியே வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் வெரி வெரி திக் ஃபாரஸ்ட் அந்த சைடு, கேதார்நாத் சைடு. பத்ரிநாத் சைடில் வந்து அங்கேயும் லேண்ட்ஸ்லைட்னால ரோடெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. பட் சிச்சுவேஷன் இஸ் மச் பெட்டர். அங்கே அகாமடேஷன் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஸோ பீப்புள் ஆர் ரிலேட்டிவ்லி ஓகே. த வேர்ஸ்ட் எஃபெக்டட் இஸ் இந்த கேதார்நாத் வேலி. அண்ட் நான் இங்கே வந்த உடனே லைக் எவ்ரிபடி வாஸ் டீட்டெயில் டு டிஃப்ரெண்ட் வேலிஸ். ஸோ மேக்ஸிமமாக நான் ஃப்ளை பண்ணது இந்த கேதார்நாத் வேலியில் தான். இங்கே இந்த மேக்ஸிமம் டேமேஜ் நடந்த இடம். அப்போ இங்கே 2-3 நாள் நமக்கு நல்ல கிளியர் வெதர் கிடச்சிது. அதில் மேக்ஸிமம் ஃப்ளையிங் ஆகிடுச்சு. அதில் வி காட் லாட் ஆஃப் பீப்புள் பேக். ஸோ தே வேர் இன் ஐ மீன் ரொம்ப கண்டிஷன் ரொம்ப இதாக இருந்தது. ஒரு நாள் முழுவதும் இராணுவத்தினரின் மீட்பு பணிக்கு கடும் சவாலாக விளங்கிய தொடர் மழை அடுத்த நாள் காலை சற்றே தணிந்தது. ஹெலிகாப்டர்கள் மூலம் கிரவுண்ட் ஜீரோ பகுதிக்கு செல்ல இராணுவத்தின் உதவியை அணுகிய போதுதான் மற்றும் ஒரு சோக சம்பவம் நிகழ்ந்தது. மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த இராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று விபத்தில் சிக்கியது. இதன் பின்னர் கிரவுண்ட் ஜீரோ பகுதிக்கு செல்ல முடியாத நிலை நமது குழுவுக்கு உருவானது. டேராடூன் வந்த பிறகு டேராடூன்ல இருக்க அந்த விமான தளத்தில் இருக்கிற விமானப்படை அதிகாரிகள் கிட்ட பேசி எப்படியாவது கேதார்நாத் பகுதிக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுத்தோம். அதன் அடிப்படையில் அந்த அதிகாரிகளிடம் பேசி ஒரு நாள் குறிப்பிட்ட அந்த நாளுக்கு வந்து போறதற்கான ஏற்பாடுகள் செஞ்சு கொண்டிருந்த அந்த சமயத்துல தான் அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆச்சு. அதனால அந்த அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தங்களுடைய ஹெலிகாப்டர்ல பத்திரிகையாளர்களோ இல்ல வேற எந்த நபர்களையோ ஏற்றக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. துரித கதியில் நடைபெற்றுக் கொண்டிருந்த மீட்பு பணிகள் ஹெலிகாப்டர் விபத்து காரணமாக சற்றே தொய்வடைந்தது உண்மைதான் என்பதை புதிய தலைமுறையிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஹெலிகாப்டர் விமானிகளின் வார்த்தைகள் உணர்த்தின. என்னோட கோர்ஸ்மேட் என் கூட ட்ரைனிங்கில் ஒன்றா சேர்ந்தவர் ஃப்ளைட் லெஃப்டினன்ட் தப்பன் கபூர். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது என்ன சொல்கிறது, இது ஏர்ஃபோர்ஸில் உள்ள ரொம்ப பெரிய ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பெரிய ஆப்ரேஷன். வார் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் நாங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கோம், வெவ்வேறு இடத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணுறோம். ஆனால் எய்ம் எல்லாருக்கும் ஒன்று தான், மேலே இருக்கிற மக்களை, கஷ்டப்படுற மக்களை காப்பாற்றி கீழே கொண்டு போகணும். அவங்களும் அதுக்காக தான் வந்தாங்க, ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். ஸோ அதனால் அவங்க போனதுனால இப்போ நாங்கள் என்ன இருக்குன்னா, நாங்கள் இப்போ இன்னும் முன்னாடி வந்தப்போ நல்ல ஜோஷ் இருந்தது. இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா என்ன சொல்கிறது, பிளட்டெல்லாம் ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, சீக்கிரமாக எல்லாத்தையும் காப்பாற்றி கூட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல் சிங்காக பண்ணிகிட்ருக்கோம். வி ஆர் ஆல் ஸ்டேயிங் டுகெதர். நம்ம எல்லாம் ஒரே ரூமில் தான் இருந்தோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட பண்ணோம். எல்லாம் ஒன்றா ஜாலியாக தான் போனோம் ஒர்க்குக்கு. இப்போ இவ்வளோ பேரை இன்னும் கொண்டு வந்துடலாம், இன்னும் 2-3 நாளில் எல்லாம் முடிஞ்சிடோன்னு இப்படி தான் போனோம் இது. And in this particular person, the pilot, I knew him from past 5 to 7 years. எனக்கு தெரியும் அவரை. So it's a personal, you would say, a loss for me because it's a very close friend of mine.
பட் நம்ம வந்து men in uniform, this is a part and parcel of our life. We know நம்ம என்ன சேலஞ்சோ டேஞ்சரோ எல்லாம் நமக்கு தெரியும். We have come here voluntarily. யாரும் நம்ம ஃபோர்ஸ் ஒன்றும் பண்ணல. ஸோ the best way that we can pay tribute to this person is to continue flying and with much more josh. அதான் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம. இந்திய விமானப்படை வரலாற்றிலேயே உத்தரகண்ட் பேரிடர் மீட்பு பணி மிகப்பெரிய மற்றும் சவாலான பணி என்பதை அவர்களுடன் பல நாட்கள் தங்கியிருந்த புதிய தலைமுறை குழுவும் உணர்ந்தது. இந்தியா சுதந்திரம் அடைச்சதுக்கு பிறகு நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய மீட்பு பணி இதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கடந்த 10 தினங்களாக இந்த மீட்பு பணியில் ராணுவம் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக விமானப்படையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹெலிகாப்டர்களை கொண்டு அவங்களோட அந்த பேஸ்லேருந்து கிளம்பி போய் ஒரு டெம்பரரி பேஸுக்கு போய் சேர்றாங்க. அந்த டெம்பரரி பேஸ்லேருந்து மக்கள் சிக்கியிருக்கிற அந்த பகுதிக்கு போய் அந்த மக்களை ஏற்றிக்கிட்டு திருப்பி அந்த டெம்பரரி பேஸுக்கு வந்து அவங்கள விடுறது, இது மாதிரி ஒரு 10 முறையாவது அந்த டெம்பரரி பேஸுக்கும் மக்கள் சிக்கிக்கிட்டு இருக்க இடத்துக்குமாக மாறி மாறி பயணித்து இறுதியாக தங்களுடைய அந்த பிரைமரி பேஸுக்கு வந்து சேர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. தொடர் மழைக்கு இடையே ஹெலிகாப்டர்களை மலைப்பாங்கான பகுதிகளில் செலுத்தி அங்கு சிக்கியிருந்த மக்களை மீட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்த ராணுவ வீரர்கள் ஹெலிகாப்டர் விபத்திற்கு பின்னரும் அதனை தொடர்ந்து செய்தனர். பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதே விபத்தில் உயிரிழந்த வீரர்களுக்கு செய்யும் இறுதி அஞ்சலியாக இருக்க முடியும் என்று இராணுவத்தினர் தெரிவித்தனர். பிற உயிர்களை காக்கும் பணியில் தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த அந்த மாவீரர்களுக்கு சக இராணுவத்தினர் மட்டுமல்ல, இந்த நாடே கண்ணீர் அஞ்சலி செலுத்தியது.